சுரங்கம் மற்றும் கனிம திருத்தச் சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரவு அளித்துவிட்டு தற்போது டங்ஸ்டன் விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுவது அம்பலமாகியுள்ளது. ஒன்றிய அரசின் சுரங்கம் மற்றும் கனிம திருத்தச் சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஆனால் அந்த மசோதாவுக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். அதே நேரத்தில் மாநிலங்களவையில் சுரங்கம் மற்றும் கனிம திருத்தச் சட்ட மசோதாவுக்கு அதிமுக ஆதரவு அளித்தது அம்பலமாகியுள்ளது. சுரங்கங்களை ஒன்றிய அரசு தன்னிச்சையாக ஏலம் விட வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை அதிமுக ஆதரிப்பதாக தம்பிதுரை எம்பி பேசிய வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் அதிமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளது. Prospecting. Sir, auction is the best method which is not appreciating that. So, state government, this is a connivance of the state government. This kind of illegal mines are going on. Therefore, they had something on the state actions are there. I support this theory. இதனை சுட்டிக்காட்டி எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவதூறுகளை பரப்பி உயிர் வாழும் அதிமுகவின் துரோக வரலாற்றுக்கு அடையாளமாக எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். சுரங்கம் மற்றும் கனிம திருத்தச் சட்ட வரைவிற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்துவிட்டு சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவது போல் நடிப்பதாகவும் சாடியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் எந்த திட்டத்தையும் திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே சுரங்கம் மற்றும் கனிம சட்ட திருத்தத்தில் தனியாக டி என்ற பிரிவை உருவாக்கி அதில் டங்ஸ்டன் சுரங்கம் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் இதற்கு அதிமுக ஆதரவு அளித்ததாகவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் தெரிவித்துள்ளார். அதிமுகவை சார்ந்த திரு தம்பிதுரை எம்பி அவர்கள் இந்த பில்லை பேசியிருக்காங்க. இந்த பில் அதிமுக ஆதரிக்கிறது, எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லை என்று அவர் பேசியிருக்கிறார். ஒன்றிய அரசு அவங்க மட்டும் சில மினரல்ஸை ஆக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டங்ஸ்டன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த டங்ஸ்டன் ரிலேட்டட் அந்த மினரல் இந்த பார்ட் டியில் கொண்டு சேர்த்து இது முழுக்க ஒன்றிய அரசு டீல் பண்ணுற மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட்டில் இது ஒரு அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதிமுக இதை ஆதரித்து ஓட்டளிச்சிருக்காங்க. டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்களோடு நிற்பது போல் நாடகமாடும் அதிமுக நாடாளுமன்றத்தில் ஆதரவளித்தது ஏன் என்ற கேள்வி எழுவதாகவும் இதன் மூலம் அதிமுகவின் இரட்டை வேடம் மக்களிடத்தில் அம்பலமாகியுள்ளதாகவும் கனிமொழி எம்பி விமர்சித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.